வணக்கம். உங்களை இந்த அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கும் குழப்பங்களுக்கும் சற்றும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றங்களுக்கும் நடுவுல எப்படி நம்ம மன அமைதிய காப்பாத்திக்கிறது? இது கண்டிப்பா இப்ப நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இல்லையா? சரி, வாங்க இதுக்கான விடைய இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா தேடி பாப்போம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்மளால கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு விஷயங்கிட்ட நாம ஏன் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம்னு இப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எப்படியாவது அதை எதிர்த்து நிக்கணும், தடுத்து நிறுத்தணும்னு தானே துடிப்போம். ஆனா உண்மையிலேயே நம்ம கைமீறி போற விஷயங்கள அப்படி தடுக்க முடியுமா? மனித குலம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இது ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருந்துட்டு வருது. இந்த ஒரு பெரிய சவாலுக்கு விடை தேட இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான குறிப்பா அலச போறோம். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து மே 1ஆம் தேதிக்கான பதிவு தான் நம்ம தேடலோட அடிப்படை. அழிவை ஏற்படுத்தும் இயற்கை சக்திகளுக்கும் நமக்கும் இடையே இருக்கும் உறவ இந்த ஒரு சின்ன பத்தி எவ்ளோ ஆழமா பேசுது தெரியுமா? ஆன்மீகமும் நிதர்சனமான உண்மையும் கலந்த ஒரு அருமையான பார்வை இதுல இருக்கு. இந்த மூலக்கட்டுரை சொல்ற தத்துவத்தை வச்சுதான் இன்னைக்கு நாம பல விஷயங்களை புரிஞ்சுக்க போறோம். சுவாமி சித்பவானந்தர் தன்னோட முதல் வரியிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உலக முரண்பாட்டை பத்தி சொல்றாரு. அது என்னன்னா, இந்த இயற்கையோட பஞ்சபூதங்கள் நமக்கு உயிர் காக்கும் நண்பர்களாவும் இருக்கு, அதே சமயம் நம்ம உயிரை பறிக்கும் எதிரிகளாவும் இருக்கு. இது கேட்பதற்கு கொஞ்சம் முரணா தெரிஞ்சாலும் அதுதான் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, தண்ணி நம்ம தாகத்தை தணிக்குது, ஆனா அதே தண்ணி பெருக்கெடுத்து வந்தா நம்மள மூழ்கடிச்சிடுது இல்லையா? இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முதல் படியே. ஒரு பக்கம் கவனிச்சிங்கன்னா, பூமிய நம்ம ரொம்ப அன்பா பூமி தாய் அப்படின்னு கூப்பிடுறோம். ஏன்னா ஒரு தாய் எப்படி தன் குழந்தைங்கள தாங்கி பிடிச்சு உணவு கொடுத்து வளர்ப்பாங்களோ அதே மாதிரி பூமி எல்லா உயிர்களையும் வளர்க்குது. ஆனா மறுபக்கம் அதே பூமியில திடீர்னு ஒரு நிலநடுக்கமோ இல்ல சீரிப்பாயும் ஒரு எரிமலையோ வந்தா என்ன ஆகுது? எந்த பாகுபாடும் இல்லாம ஆயிரக்கணக்கான உயிர்களை ஒரே நொடியில ஒட்டுமொத்தமா விழுங்கிடுது. உயிர்களை உருவாக்குறதும் அதை அழிக்கிறதும் ஒரே சக்தியோட 2 வேற வேற முகங்கள் அப்படிங்கிற உண்மைய இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. பூகம்பம், எரிமலை மட்டுமில்லாம மனிதர்களை எப்பவுமே ஒருவித பயத்திலேயே வைத்திருக்கக்கூடிய இயற்கையின் மற்ற பேரிடருங்களையும் இந்த மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா பட்டியலிடுது. வெள்ளம், பெருநெருப்பு, அப்புறம் சூறாவளி, இதையெல்லாம் கட்டுரையாளர் இயற்கையின் கோபப் பார்வைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், எவ்வளவு கச்சிதமா இந்த சீற்றங்களை அது விவரிக்குது. இந்த கோபப் பார்வைகளை கண்டுதான் மனுஷன் காலங்காலமா பயந்துட்டு இருக்கான். சரி, இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த மாபெரும் இயற்கை சக்திகளை எதிர்த்து போராடலான்னு நம்ம நினைக்கும் போது என்ன நடக்குது? நம்மளோட நேரம், நம்மளோட ஆற்றல், நம்ம கடின உழைப்பால சேர்த்த வளங்கள், இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல வீணாகுது. இயற்கைய தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற அகந்தையில மனுஷன் செய்யும் போராட்டங்கள் எல்லாமே கடைசியில அவனுக்கு பெரிய சோர்வை மட்டும்தான் கொடுக்குது. தடுக்கவே முடியாத ஒரு சக்தியை தடுக்க நினைப்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் விரயம் அப்படிங்கறத இந்த ஒரு வரி நமக்கு அப்படி நெத்தியில் அடிச்ச மாதிரி உணர்த்துது. இந்த மாதிரி சவால்கள் வரும்போது நம்மளோட மனித மனம் எப்படி படிப்படியா மாறுது, அதாவது எப்படி பரிணாமம் அடையுதுன்னு பாப்போம். இது நம்ம எல்லார் வாழ்க்கையோடையும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு உங்களுக்கே புரியும். முதல்ல இயற்கையின் சீற்றங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். இது ரொம்பவே சாதாரணமான அடிப்படை மனித இயல்பு. அடுத்த 2வது கட்டத்துல இந்த அழிவுகளை பார்த்துட்டு, கடவுளே ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு அவர்கிட்டே முறையிடுறோம், இல்லைன்னா குறை சொல்றோம். ஆனா வேதாந்தம் நமக்கு கத்துக் கொடுக்கும் அந்த முதிர்ச்சியான நிலை என்ன தெரியுமா? இயற்கைய குறை சொல்றத நிறுத்திட்டு அந்த சூழ்நிலைய ரொம்ப தைரியமா எதிர்கொள்ள கற்றுக்கொள்வதுதான். இது நம்மள ஒரு பலவீனமான இடத்திலிருந்து மிகவும் வலிமையான ஒரு இடத்துக்கு மாத்துது. இயற்கை பேரிடர்கள் மிகவும் சாதாரணமானவை. மனிதன் அவற்றுக்காக பயப்படுவதையோ அல்லது கடவுளிடம் முறையிடுவதையோ விடுத்து அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வரிகளோட அர்த்தத்தை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. ஆமாங்க, பேரிடர்கள் எல்லாமே இந்த பூமியில ரொம்ப ரொம்ப இயல்பான நிகழ்வுகள் தான். நாம் உட்காந்து புலம்புவதாலேயோ இல்ல கோபப்படுவதாலேயோ இங்க எதுவும் மாறிட போறது கிடையாது. பயத்தை ஓரமா வச்சுட்டு நிதர்சனத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு மனசெலவுல நம்மள நாமே தயார்படுத்திக்கிட்டு தைரியமா முன்னாடி போறது மட்டும்தான் இதுக்கான ஒரே தீர்வு. வேதாந்தம் இந்த உண்மையை அவ்வளோ அழகா சுட்டிக்காட்டுது. இப்ப இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம்.
இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். நாளைக்கு உங்க வாழ்க்கையில உங்களால கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு புயல் வரும்போது, அது இயற்கையோட புயலா இருக்கலாம், இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோட புயலா கூட இருக்கலாம். அப்போ நீங்க எந்த மனநிலைய தேர்ந்தெடுக்க போறீங்க? பழையபடி பயப்பட போறீங்களா? இல்ல வேதாந்தம் சொல்ற மாதிரி அசைக்க முடியாத ஒரு தைரியத்தோட அதை எதிர்கொள்ள போறீங்களா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்க மனசுல ஏற்படும் இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.